வணக்கம். என் பேர் முத்துவெங்கட்ராம். நான் கோயம்புத்தூர் தங்க நகை தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறேன். நான் இன்னைக்கு உலக சந்தையில் தங்கத்தினுடைய விலை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு லண்டனில் ஒரு சிண்டிகேட் இருக்கு, LBMA இருக்காங்க, லண்டன் புல்லியன் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன். அவங்க தான் இந்த ராய்ட்டரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து அந்த சிண்டிகேட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ராய்ட்டர் ஸ்க்ரீனில் தான் விற்கிறவங்களும் அதில் தான் அவங்க அணுகுவாங்க, வாங்குறவங்களும் அதை பேஸ் பண்ணி தான் அந்த தங்கத்தை விலையை நிர்ணயிப்பாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை தங்க நகை தங்க கட்டிகளை வாங்கக்கூடிய வங்கிகளும் சரி, நம்மளை மாதிரி தனியாக இருக்கிற வியாபாரிகளும் சரி, இல்லை இந்தியாவில் இருக்கிற அங்கே RBIனால ரிசர்வ் வங்கினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வங்கிகளாக இருந்தாலும் சரி, அந்த ராய்ட்டர் ஸ்க்ரீனுன்னு இருக்குது, அதில் வர்ற அந்த விலையை வச்சு தான் வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி, அதை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் விலை அந்த நாட்டினுடைய இறக்குமதி வரியை வச்சு தான் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ நம்ம இந்தியாவில் இறக்குமதி வரி நம்ம 6% வச்சிருக்கிறோம், GST 3% வச்சிருக்கிறோம். அதை அந்த இறக்குமதி பண்ற அந்த வங்கி அதில் ஒரு 0.2% 1% அவங்க வச்சிருப்பாங்க. வங்கிகிட்ட இருந்து வாங்கக்கூடிய தங்க கட்டி விற்பனையாளர்கள் அவங்க ஒரு 0.5% வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்ம வியாபாரிகளுக்கு வரும்போது இதனுடைய அடக்கம் தான் விலையேற்றத்தினுடைய அடக்கம் எல்லாம் சேர்ந்து, கூட்டு மதிப்பினுடைய அடக்கம் சேர்ந்து ஒரு விலையா வியாபாரிகளுக்கு வருது. வியாபாரிகள் அந்த தங்கத்துல என்ன விலை நிர்ணயமாகுதோ இன்னைக்கு அதுக்கு உண்டானதுதான் நுகர்வோருக்கு 22 கேரட் தங்கம் சொல்லிட்டு போடுறாங்க. இப்போ மூலப்பொருள் இந்தியாவில் எங்க வாங்கினாலும் ஒரே விலை தான். காரணம், ஒரே இறக்குமதி வரி, ஒரே GST வரி. முதல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் செஸ் இருக்கும், என்ட்ரி டேக்ஸ் இருக்கும், வேட் இருக்கும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஒரே இந்தியாவில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் தங்கத்துக்கு ஒரே வரி தான், GST வரி. அது எங்கேயுமே மாற்றம் இல்லை. அப்போ எந்த மாநிலத்தில் வாங்கினாலும் அதே தான். ஆனால் நம்ம வியாபாரியின் கையில் வரும் பொழுது தங்க கட்டி விற்பனையாளர் ஒருத்தர் 0.25% வைப்பாரு, ஒருத்தர் 0.1% வைப்பாரு, ஒருத்தர் 0.5% கூட வைப்பாரு. அப்படி வைக்கும் பொழுது அந்த விலை மாற்றங்கள் ஏற்படும் ஒழிய, இந்தியாவுக்குள்ள தங்கம் வரும் பொழுது விலை ஒன்னே தான், அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தங்கம் நாளுக்கு நாள் மேலதான் போய்கிட்டு இருக்குது. போன வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு $60 கூடிதான் ஒரு அவுன்ஸ், ட்ராய் அவுன்ஸுக்கு கூடி இருக்கு. ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படிங்கிறது 31.10546 கிராம்ஸ் கொண்டது ஒரு ட்ராய் அவுன்ஸ். அப்ப நம்ம $3360 க்ளோசிங் ஆகுதுன்னு வையுங்களேன். அது ஒரு ட்ராய் அவுன்ஸ் உடைய அமெரிக்க டாலருடைய ரேட். அப்ப நம்ம அந்த அமெரிக்க டாலர் எவ்வளவு வருதோ அதை இந்திய நாணயம் என்ன க்ளோஸ் ஆயிருக்குன்னா 85.72. அப்ப இது ரெண்டையும் பெருக்கி 31.10120,546 வகுத்தீங்கன்னா 1 கிராம் உடைய விலை வரும். ஆனா அதுல இறக்குமதி வரியை கூட்டணும், GSTயும் கூட்டணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற டாரிஃப்ல பாத்தீங்கன்னா 5,48,000 ரூபாய் இருக்குல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. அந்த டாரிஃப் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த அவுன்ஸ் ரேட் மாற மாற நம்ம இந்தியன் கவர்மெண்ட் RBI இம்போர்ட் டியூட்டியை மாத்தி ஸ்ட்ரக்சரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட்டினாதான் உண்மையான தங்கத்தினுடைய மூலப்பொருளுடைய விலை நமக்கு தெரியும். அது ஸோ இந்த விலையேற்றம் பல சூழ்நிலையினால விலையேற்றம். நம்ம நாட்டில் ஆடி மாதம் வந்துருச்சு விலை இறங்கும்னா அது கணக்கில் இல்லை. ஏன்னா இந்தியாங்கிறது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சின்ன நாடு. ஆனால் இங்கே இருக்கிற நுகர்வோர்களை கணக்கு எடுத்தீங்கன்னா அதிகமாக தங்கத்தை பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர்கள் உலகத்திலேயே இந்திய மக்கள் தான் ஜாஸ்தி. ஆனால் இந்த தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம் இந்தியாவுடைய ஆடி மாதமோ இந்தியாவில் கல்யாண சீசன்னால ஏறி இறங்குறது அல்ல. உலக சந்தையில் ஒரு நாட்டுக்கும் ஒரு போர் முனைப்பு இருந்ததுன்னா அதனால பாதிப்பு ஏற்படும். நம்ம ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு அவர் அத்தனை இறக்குமதி பொருளுக்கும் வரி சுமையை போட்டாரு, அதனால தங்கத்தில் மாற்றம் வரும். அதே மாதிரி ஃபெட்டுன்னு இருக்கு அமெரிக்காவில். இப்போ இங்கே RBI எப்படி இருக்கும், அங்கே ஃபெட்டுன்னு இருக்கு. அவங்க வைப்பு நிதி வைக்கிறோம். இப்போ நம்ம எப்படி டெபாசிட்டுங்கிறோம் இல்லையா, அவங்க அந்த மக்கள் அவங்க அரசாங்க கிட்ட டெபாசிட் கொடுத்தா அதுக்கு 5%, 4.5% அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அங்கே 0 இருந்தது, 1% இருந்தது, 1.5% இருந்தது. கடைசியில் அது 5.5% போச்சு. இன்னைக்கு 4.5% இருக்காங்க. அப்போ அவங்க அந்த வரி வட்டி விகிதத்தை மாற்றும் பொழுது தங்கத்தில் மாற்றம் வரும். காரணம் என்ன அப்படின்னா,
அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் வந்து வட்டி விகிதம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிற பணத்தை எடுத்து தங்கத்தில் போடுவாங்க. அப்போ தங்கம் வந்து நல்லா விளையாட்டம் கொடுக்கும். அப்போ நம்ம வட்டியை 4.5% வட்டியோட தங்கத்தில் போட்டால் 8.5% வரும்னா தங்கத்தில் மாறுவாங்க. அப்போ அமெரிக்காவில் என்ன செய்வாங்க, நம்ம நாட்டினுடைய மக்களுடைய பணம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வட்டி விகிதத்தை கூட்டுனாங்க அப்படின்னா உடனே இவங்க என்ன செய்வாங்க, தங்கத்தை விற்றுட்டு அவங்க அமெரிக்காவில் அவங்களுடைய வங்கிகளை டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு குளோபல் இம்பேக்ட். இந்த உலகத்தில் பல நாடுகளில் அந்த மாதிரி இருக்குது. இப்போ சைனா என்ன பண்ணிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் அங்கே இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் கம்பெனி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு என்ன சொல்லிட்டான், மக்கள்கிட்ட இருந்து நீ வாங்குற பணத்தை மொத்தமாகவே ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 20% பணத்தை தங்கத்தில் நீ இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டான். ஸோ அங்கே இருக்கிற ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஸோ தங்கத்துலேயும் போட்டோம் அப்படின்னா ஷேர்லேயும் போட்டோம்னா இது கை கொடுத்தாலும் சரி, இது கை விட்டாலும் தங்கம் கை கொடுக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவுடைய அரசாங்கம் வருடந்தோறும் தங்கத்தை வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்தியா கூட போன வருடம் வந்து 71 டன் தங்கம் வந்து ஆர்பிஐ வாங்கியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 878.6 டன் தங்கம் வந்து நம்ம ஆர்பிஐ கையில் இருக்கு, ரிசர்வ் வங்கியின் கையில் கையிருப்பாக வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் நம்மளோட கையிருப்பு வந்து 640 டன்னு தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு 878 டன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது 238 டன் வந்து நம்மளே கூட்டிட்டோம், நம்மளே நம்மளோட கையிருப்பை அதிகப்படுத்திட்டோம். கையிருப்பில் இருந்த டாலரை குறைச்சிக்கிட்டு நம்ம தங்கத்தை வந்து கூட்டிக்கிட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, டாலரின் மதிப்பு வந்து உலக சந்தையில் பெருசாக கூடுறது இல்லை. ஆனால் நீங்கள் தங்கமாக வச்சுருந்தீங்கன்னா உலக சந்தையில் அதனுடைய விலையேற்றத்தினால நமக்கு வந்து அதிகப்படியான லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அரசே அந்த முடிவுக்கு வந்ததுனால இங்க இருக்கிற இந்திய மக்கள் வந்து உலக மக்களை விட மிக சிறந்த ஆலோசனை பண்ணி அறிவாற்றல் படைத்த இந்திய மக்களும் இந்திய பெண்மணிகளும் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன 10 வருஷம் கழிச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், இல்லை அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு வந்தால் நமக்கு வந்து பாதுகாப்பு வந்து தங்கம் தான் சொல்லிட்டு அவங்களுடைய சேமிப்புல வருஷத்துக்கு ஒரு 2 பவுனோ 5 பவுனோ 3 பவுனோ வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதனாலதான் 1998 வந்து உலக பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் பொழுது அத்தனை நாடுகள், அமெரிக்காவே ஒரு பாப்பராக நாள் சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அங்க இருந்து இந்தியா வம்சாவளியா போய் அங்க வீடு வாங்கினவங்க எல்லாம் 10 கோடிக்கு வாங்கின வீடெல்லாம் 2 கோடிக்கு வித்து போட்டு இந்தியாவுக்கு வந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த நேரத்துல இந்திய மக்கள் யாரும் வந்து எங்களுக்கு பசி பட்டினி, எங்களுக்கு பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லைன்னு யாரும் வந்து சொல்ல கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட இருந்த கையிருப்பு தங்கத்தை வந்து அடமானம் வச்சோ விற்றோ அவங்க அந்த குறிப்பிட்ட காலத்துல இருந்த பொருளாதார வீழ்ச்சியை வந்து அவங்கவுங்க தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சோதனையை சமன் செஞ்சுட்டாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, தங்கம் வந்து இன்னும் எந்த ஒரு சூழ்நிலையும் தங்கத்தினுடைய சேமிப்புன்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸை, அந்த எண்ணத்தை யாரும் அழிக்கவே முடியாது. காரணம்னா நிதர்சனம் என்னன்னா, அது இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஸோ அதனால வந்து தங்கம் வந்து விலையேற்றத்தை பற்றி யாரும் யோசனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தடவை ஒரு $50 போன வாரம் என்னாச்சு, ஒரு $75 சரிஞ்சது. அவங்க டிவியில் என்ன போட்டாங்க, கடும் வீழ்ச்சின்னு போட்டாங்க. நேற்று என்ன போட்டிருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை என்ன சொன்னாங்க, கடும் உயர்வாயிருச்சு, நிறைய உச்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது இப்படிதான் நடக்கும். காரணம் என்னன்னா, உலக சந்தை ஒரு கண்ட்ரியோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு 100 டன் விற்க வருதுன்னு வைங்க, அதை விற்கிற வரைக்கும் ஒரு ஷேக் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு வீழ்ச்சியை பார்க்கலாம். மீண்டும் தங்கம் வந்து உயர்வதற்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் உலக பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் இந்த வருடம் 2025 டிசம்பருக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு கிராம் 12,000 ரூபாய், ஒரு பவுன் வந்து 1 லட்சம் ரூபாய் நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த வருஷம் வரலைன்னா கூட இன்னும் ஒரு ஆண்டுகள்ல அது வந்து அந்த உச்சத்தை தொடுங்கிறது வந்து அனைவரோட கருத்தா இருக்கு. அதனால இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களுடைய தனி மனித சேமிப்பு எவ்வளவு இருக்குதோ ஒரு 30% நீங்க வந்து தங்கத்துல சேமிச்சீங்கன்னா பிற்காலத்துல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் என்பது சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நான் விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.